எங்கள் பிஸ்னஸுக்கு ரெஃபரன்ஸ் மூலமே எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் வர்றாங்க. எனக்கு எதுக்கு சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? பரம்பரை எங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் போயிட்டுருக்குல்ல, ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா, எங்களுக்கு எதுக்கு சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? நம்ம பிஸ்னஸுக்கெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒத்து வருமா, பண்ண முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குதா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் இருக்குது. உள்ளே போகலாமா? ரெஃபரன்ஸ் மூலமாக மட்டும் நம்ம பிஸ்னஸில் எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்படியா சார்? அப்போ உங்கள் பிஸ்னஸுக்கு அடுத்த மாதம் எத்தனை கஸ்டமர்ஸ் வருவாங்க, எவ்வளோ சேல்ஸ் நடக்கும், எவ்வளோ ஆக்சுவலாக இன்கம் நீங்கள் வந்து எடுப்பீங்க, எக்ஸாக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இது என்ன புதுவிதமான கேள்வியாக இருக்குது? மாட்டிக்கிட்டோமோ? இதுதான் சார் ரெஃபரன்ஸ் மூலமாக வர்ற மார்க்கெட்டிங்கில் இருக்கிற மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நமக்கு ரெகுலராக வருமானம் வரணும்னா ரெகுலராக கஸ்டமர்ஸ் வரணும்னா அது ரெகுலராக மார்க்கெட்டிங் பண்ணித்தான் ஆகணும். நாம் 3-4 ஜெனரேஷனாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நமக்குன்னு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, நமக்குலாம் மார்க்கெட்டிங் தேவையில்லை சார். இந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது, எங்களுக்கு போதும், ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் தான் ரொம்ப டேஞ்சரில் இருக்கிறீங்க. எப்படின்னு பார்ப்போம். நாம் தான் ரெகுலர் கஸ்டமர்ஸ்ன்னு தெரிகிறப்போ நாம் வாங்கினதான் உண்டு அப்படின்றது கஸ்டமர்ஸுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பேரம் பேசி ரேட்டை குறைக்க பார்ப்பாங்க. ஆச்சுங்களா? உங்களுக்கு அவங்கள்ட்ட வேறு கஸ்டமர்ஸ் எல்லாம் நீங்கள் ரேட்டை குறைச்சி தான் ஆகணும். ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் டேஞ்சரு. அது எப்படின்னா பணத்தை டபாய்க்க பார்ப்பாங்க. உங்கள்கிட்ட சரக்கு வாங்கி வச்சுக்குவாங்க. அப்புறம் வந்து ஃபோனில் சொல்லுவாங்க, சார் இப்போ கொஞ்சம் தொழில் டல்லாக இருக்குது, ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து கொடுக்கவா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சார் என்ன சார் 10-15 வருஷமாக நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்லாம் எமோஷன் அப்படி தூவி விடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இதோட முக்கியமான டேஞ்சர் என்ன அப்படின்னா, இதையும் தாண்டி உங்ககிட்ட ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் சொன்ன ப்ரைஸுக்கு வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், நீங்கள் மோனோபோலின்னு அர்த்தம். எப்போ உங்களுக்கு ஒரு சரியான காம்படிட்டர் வராங்களோ அப்போயே அத்தனை பேர் அங்கே ஓடிடுவாங்க. இது ரொம்ப 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 டேஞ்சர். அப்போது இந்த ரெகுலர் கஸ்டமர் பரம்பரை பிஸ்னஸ் இந்த கான்செப்ட்லேருந்து வெளியே வந்து நீங்கள் ரெகுலராக மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டும்தான் நியூ கஸ்டமர்ஸ் உள்ள வருவாங்க. கஸ்டமர்ஸ் நிறையா இருக்கிறாங்க, டிமாண்ட் நிறையா இருக்குது அப்படின்றப்போ வேறு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் பிஸ்னஸும் ஓஹோ நடக்கும். சில பேரை நம்பி இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸ் மேலும் 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 வளர்ந்துக்கிட்டே போகும். நம்ம பிஸ்னஸ் வந்து ஒரு நார்மல் பிஸ்னஸ்ஸு, இதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் ஒத்து வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? யாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலை உங்கள் பிஸ்னஸில் அப்படின்றப்போ நீங்கள் இறங்குனீங்கன்னா நீங்கள் தான் பயணியர். அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாலும் உங்களை பீட் பண்ணவே முடியாது. நீங்கள் தான் வந்து டாப் பொசிஷனில் இருப்பீங்க. தைரியமாக இறங்குங்க. இப்போ நம்ம பிஸ்னஸ் நல்லா தான் ஓடிக்கிட்டுருக்கு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நமக்கு என்ன வேணும்? பேசிக்கலாக இப்போது ஃபினான்ஷியலாக நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ரெகுலராக வருமானம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நாம் நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். கரெக்டுங்களா? அப்போது ரெகுலராக வருமானம் வரணும் அப்படின்னா நாம் அடுத்த மாதத்துக்கு என்ன வருமானம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு கோல் செட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போட்டு நம்ம வந்து தெளிவாக சொல்கிறேனே. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவர் அடுத்த மாதம் எனக்கு வந்து ஒரு 10 lakhs ரெவென்யூ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் செட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம், ஃபினான்ஷியல் கோல். அந்த 10 லட்சம் வரணும் அப்படின்னா 20 கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட வாங்கினா அந்த 10 லட்சம் வரும் அப்படின்றதையும் அவர் வந்து அவருடைய அனுபவத்தின் மூலமாக கனெக்ட் பண்ணுறாரு. 20 கஸ்டமர் நம்மக்கிட்ட வாங்கணும் அப்படின்னா 100 கஸ்டமர்ஸ் கடைக்குள்ளே வரணும். 100 கஸ்டமர்ஸ் வரணும் அப்படின்னா 1000 பேர்கிட்ட நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் மார்க்கெட்டிங். இது நீங்கள் மார்க்கெட்டிங்கே பண்ணாமல் ரெஃபரன்ஸ் மூலமாக வருமானு பார்த்தோம்னா வராமையும் போகலாம். ஆனால் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டிங்கே பண்ணலை, ரெஃபரன்ஸ் இவ்வளோ கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படின்றதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. இதே நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம்னு வச்சுங்க, அப்போது ஒரு 1000 பேருக்கு பண்ணால் 100 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு பண்ணுறோம். 100 பேர் வந்தாங்கன்னா ஃபைன், நோ ப்ராப்ளம். ஆனால் 100 பேர் வரலை அப்படின்னா 1000 பேருக்கு ரீச் ஆகிற மார்க்கெட்டிங்கை நம்ம கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி 2000 பேருக்கு போகிற மாதிரி பண்ணலாம். அப்போ 100 பேர் வரலாம், 100க்கு மேலேயும் வரலாம். அப்போ நமக்கு சேல்ஸ் வந்து 20 பேர் மூலமாக ஆகலாம், அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம். ஓகேவா? எந்த சிச்சுவேஷன் பெட்டர் நீங்கள் நினைக்கிறீங்க? அதனால் நம்ம கண்டிப்பாக மார்க்கெட்டிங் பண்ணித்தான் ஆகணும். அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறப்போ ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், ஈஸியான, சிம்பிளஸ்ட் வே எது அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணோம்னா நமக்கு ரெகுலராக வருமானம் வரும். ரெகுலராக வருமானம் வந்துச்சுன்னா நம்ம பிஸ்னஸுடைய அடுத்த கட்ட குரோத்தை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம். அதனால் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இப்பயே உங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.